அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது பார்த்திங்கன்னா பெருநாளைக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ தான். இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குன்னா ஃபஸ்ட் பெருநாளைக்கு முந்தின நாள் இருக்கும்ல, அந்த வீடியோவும் பெருநாளைக்கு எடுத்த வீடியோவும் சேர்த்தே நான் அப்லோட் பண்ணிடுறேன். எப்பயும் போல் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடைசி நோன்பு வந்தாச்சு. நாளைக்கு பெருநாள் கன்ஃபார்மே தெரிஞ்சனால அஃபீன் அம்மாவுக்கும் மருதாணி வச்சு விட்டுட்டேன். நான் வச்சு விடலை, எங்கள் மச்சி தான் வச்சு விட்டுருந்தாங்க. அப்புறம் குட்டி வந்துட்டு அந்த மருதாணியை பார்த்தோன்னு ஒரே அவளுக்கு பிடிக்கல போல இருக்கு. அதை பார்த்தாலே மருதாணி காஞ்சோட ஒரு மாதிரி இருக்கும்ல, அதை பார்த்துட்டு பயந்துட்டு எனக்கு வேணாம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. திருப்பு நோம்பெல்லாம் திறந்து முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன்னா அதுவும் வந்துருச்சு. சர்ஃபெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்துட்டு இந்த சர்ஃப் தான் வாங்குவேன். இது கொஞ்சம் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், எனக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ கொஞ்சம் பிஸ்கெட்ஸு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே வந்துருச்சு. இதெல்லாம் இப்போ எடுத்து வச்சிடலாம். குலோப் ஜாமுன் பெருநாளைக்கு பண்ணலான்னு தான் வாங்கினேன், ஆனால் பண்ணலை. பாயசம் மட்டும் பண்ணியாச்சு. இன்னொரு நாளைக்கு பாப்பாவுக்கு பண்ணி கொடுத்துலான்னு வச்சாச்சு. இந்த லக்ஸ் பார்த்திங்கன்னா 8 லக்ஸ் சோப் பார்த்திங்கன்னா 260 ருபீஸ் தான் போட்டிருந்துச்சு. சரி ஃபஸ்ட் டைம் வாங்கி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸ்மெல்லுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸ் சோப்பே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எடுத்து வச்சிடணும். கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னா அதையும் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்குலாம் பெருனா எப்படி போச்சு? நல்லா போச்சா? எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக போச்சு. இந்த வருஷம் நோம்புமே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா போச்சு. அதே மாதிரியே பெருநாளுமே ரொம்ப சூப்பராக போச்சு அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன்ல, அதெல்லாம் வந்துட்டு அந்த பாக்ஸில் போட்டு வைக்கணும்ல. இந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எங்கள் அம்மா அப்போயே சொன்னாங்க, வையி நான் ஆஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. வேணாம்மா நானே வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து வந்தேன். இப்போ வந்துட்டு க்ளீன் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம வேலையை நம்ம தானே செய்யணும்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி அந்தந்த பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. இதெல்லாம் எடுத்து இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அது என்னமோ அந்த 30 நாள் நோம்பு முடிகிற வரைக்கும் ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுல்ல. மோஸ்ட்லி எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். எனக்கு கடைசி அந்த 1 வீக்கில் இருந்தே அந்த கோல்டு எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த கோல்டு மட்டும் கொஞ்சம் இருக்குது. பாப்பா பார்த்திங்கன்னா மருதாணி வைக்காத ஒரு மாதிரியாக இருந்துச்சா, மேடம் நல்லா தூங்க வச்சுட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என் அண்ணன் வந்துட்டு அஃப்ரீன் அம்மாவுக்கு, அஃப்ரா குட்டிக்கு எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துடலாமா. இது பார்த்திங்கன்னா நம்ம அஃப்ரீன் அம்மாவுக்கு கொடுத்துருந்தாங்க. பட்டர்ஃப்ளை கிளச் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்கவும் நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. நம்மளும் குத்திக்கலாம், 2 கொடுத்து விட்டுருந்தாங்க. ஒன்று அஃப்ரீன் அம்மாவுக்கு, ஒன்று எனக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு பிரிச்சிட்டோம். இல்லைன்னு வைங்களேன், நான் குத்தும் போதுலாம் சொல்லுவாள் இது என்னோடது. அவளோட இயரிங் போட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவளோட திங்ஸ் எது போட்டாலும் அம்மா இது என்னோடது தானேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி கேட்டு அவமானப்படுத்துவா. அதனால் வந்துட்டு இப்போயே பிரித்தாச்சு. கொஞ்சம் கிளிப்ஸு, ஐப்ரோ பென்சிலு, அஃப்ரீன் அம்மாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சொடக்கு, அஃப்ரா குட்டிக்கும் பார்த்திங்கன்னா இதே மாதிரியே அந்த டால் போட்டிருக்கும்ல அந்த சொடக்கு, இந்த கிளிப்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு. அப்புறம் டிக்டாக் கிளிப்பு அந்த மாதிரி நிறைய கொடுத்து விட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்திங்கன்னா அஃப்ரீனோட வளையல் தான். பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு. பாப்பா வந்துட்டு இதோட த்ரெட் வளையலும் சேர்த்து கொடுத்து விட்டுருந்தாங்களா, அதை மேட்ச் பண்ணி போடும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நம்ம எங்கே காசு கொடுத்து வாங்கணும், நம்ம ஓசியில் தானே வாங்கணும், நல்லா ப்ரைஸ் தெரியல. நான் அன்னைக்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டிக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. அஃப்ரா குட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவும் போட மாட்டாங்க, அதனால் இந்த மாதிரி டீசெண்டாக 2 வளையல் போட்டால் வந்துட்டு போட்டுக்கிடுவா. அதனால் அந்த மாதிரி கொடுத்து விட்டுருந்தாங்க. கொஞ்சம் ஹேர் பின்னு நம்ம தேவைப்படுற, நம்ம பெருநாள் அன்றைக்கி தேவைப்படுற முக்கியமான ஐட்டம் எல்லாமே ஒரு வழியாக கொடுத்து விட்டுட்டாங்க. எப்போயுமே நம்ம கடைக்கு போயிட்டு வருவேன். சொன்ன மாதிரி இந்த 1 வீக்காகவே கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால போகலை. நானும் வேணாம் அண்ணன் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இருந்தாலும் என் அண்ணன் வந்துட்டு எனக்காக கொடுத்து விட்டுருந்தாங்க. அத்தாவும் வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க, என்னம்மா வரலையான்னு சொல்லிட்டு. இல்லைத்தா இருக்கிறத வச்சு போட்டுக்கிறேன்னு. இருந்தாலும் மனசு கேட்காம எனக்காக கொடுத்து விட்டுருந்தாங்க அத்தாவும் அண்ணனும். அவள் தூங்கிட்டு இருக்கும்போதே நைஸாக பார்த்திங்கன்னா மருதாணி வச்சு விட்டுட்டேன். ஃபஸ்ட் டைம் பாப்பா வந்துட்டு மருதாணி வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் வச்சு விட்டதே கிடையாது அஃப்ரா குட்டிக்கு. இப்போ வந்துட்டு ஒரு 2 வயசு கிட்ட ஆகப்போது பாப்பாவுக்கு. இதான் ஃபஸ்ட் டைம் வச்சுருந்தா. அப்படியே வந்துட்டு பாப்பா தூங்கும் போதே மணி எப்படியும் 1 மணி இருக்கும். நானும் சரி வைப்போன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். இது வந்துட்டு அந்த பட்ஸில் வைப்பாங்கள்ல அந்த டிசைன் மாதிரி தான் வச்சுருந்தேன். வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நம்ம காஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணுவோம்ல, அப்போ வந்துட்டு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. சிம்பிளாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். மாஷாஅல்லாஹ் நல்லாவே வந்துருந்துச்சு. 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் பார்த்திங்கன்னா
தூக்கமே வரலை. நாளைக்கு லீவ் போடுறேன்னு சொல்லிட்டு அஃப்ரீனத்தா வந்துட்டு நைட் ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்களா, அதனால் எனக்கு தூக்கமே வரல. சரி நம்ம கையை வாஷ் பண்ணிவிட்டு மணி பார்த்திங்கன்னா 3 ஆயிடுச்சு. இந்த நோன்பு டைமில் முழிச்சு அப்படியே பழகிருச்சு போல் இருக்குது. 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாவு பிசைஞ்சு வைக்கிறது, கிரேவி வைக்கிற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறமா வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிக்க வச்சுட்டு பாப்பா 2 பேரையும் குளிக்க வச்சுட்டு கிளப்பி விடணும்ல, அதுக்கே டைம் ஆயிரும்ல. அதனால் வந்துட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அஃப்ரீனத்தா வந்துட்டு எனக்கு வந்துட்டு பரோட்டா செஞ்சுத்தா, பரோட்டா கறிச்சான்லாம் அந்த மாதிரி வச்சுத்தா, பூரியெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டு மாவு பிசைஞ்சிக்கிட்டு இருந்தேன். மாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வந்துட்டு சர்க்கரை, பால் வந்துட்டு வெது வெதுன்னு ஊற்றி பிசைஞ்சுன்னு வைங்களேன், நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பால் காய்ச்சலாம் டைம் இல்லாதனால சுடு தண்ணி வந்துட்டு லைட்டாக வந்துட்டு வெது வெதுன்னு வச்சுட்டு பிசைஞ்சு வச்சாச்சு. மாவு வந்துட்டு நல்லா ஊறுனாலே வந்துட்டு சப்பாத்தி நல்லாயிருக்கும். அப்புறம் எப்பயும் போல் நம்ம பிடிக்காதவங்கள நினச்சி நல்லா 4 குத்துணுன்னு வைங்களேன், அப்பவும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்க தானே, எப்பயும் போல் தான். என்னோடய ஃபேவரட் டைலாக் அந்த மாவு பிசையும் போது தான் நினச்சிக்கிற வேண்டியதான், நமக்கு பிடிக்காத பர்சன் யாராவது இருப்பாங்கல்ல, அவங்கள வந்துட்டு நேரம் போய் அடிக்க முடியாது. அதனால் நம்ம வந்துட்டு இப்படி அடிச்சுக்கிற வேண்டியது தான், சும்மா ஜஸ்ட்டு ஃபன்னு. இருந்தாலும் உண்மை அதுதான், மாவு நல்லா அடித்து பிசைஞ்சோம்னாலே நல்லா சாஃப்டாக வரும். இங்கிட்டு பார்த்திங்கன்னா மட்டன் எலும்பு தான் வாங்கி வச்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அண்ணன் வீட்டில் சாப்பிட கூப்பிட்ருக்காங்க, அங்கே போயிடுவோம். நான் அம்மா எல்லாருமே வந்துட்டு ஒன்றா வந்துட்டு பெருநாள் கொண்டாடலான்னு சொல்லிட்டு. பாப்பா வந்துட்டு எந்திரிச்சிட்டாங்க. உடனே தொட்டியில் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆட்டி விட்டுட்டு இங்கிட்டு டீ போட்டுடலாம் அப்படின்னு தான் வந்துடுவாங்க. ஒரு 5 மணிக்கு வந்துடுவாங்க. வந்தோடனே டீ கேட்பாங்கல்ல, அதனால் இந்த அடுப்பில் டீயை போட்டுட்டு இங்கிட்டு பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம கறி மசாலா இருக்குல்ல, அதை போட்டு சூப்பராக ஒரு கிரேவி ரெடி பண்ணிவிட்டு குக்கரையும் விசில் போட்டு வச்சாச்சு. சக்கரை பார்த்திங்கன்னா காலி ஆயிடுச்சு. அந்த காலியாகும் போது ஒரு மாதிரி ஈரமாக இருக்கும்ல, அதோடு வந்துட்டு அப்படியே சக்கரை போட்டு வைக்காமல் ஃபுல்லாக காலியானதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு போட்டு வச்சோன்னு வைங்களேன், சக்கரையும் சீக்கிரமாக கெட்டு போகாது. அதனால டப்பா எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அஃப்ரீனத்தா வந்துட்டு வரும்போதே பால் வாங்கிட்டு வர சொன்னேன்னா, காலையில் பாயசம் செய்கிறதுக்கு பால் இல்லை. அதிலே பார்த்திங்கன்னா ரமலான் வாழ்த்து நமக்கு சொல்லியிருந்தாங்க. 4 பால் பாக்கெட்டு, ஐஸ்கிரீமு, அப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க யாசுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி அந்த ஐஸ்கிரீம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி சாப்பிடணும் போல் இருக்கும்ல, நம்ம தான் ஐஸ்கிரீம் பைத்தியமாச்சு. நம்ம பிள்ளைங்களை என்ன திட்டினாலுமே நமக்குமே அந்த பழக்கம் இருக்க தான் செய்யுது. ஐஸ்கிரீமை பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 5 மணி இருக்கும். அப்போவே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். கொஞ்சமாக சாப்பிட்டு எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு தூங்கிட்டேன். ஒரு மணி நேரம் தூங்கினேன். 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டோன்னு வைங்களேன், குளிக்க வச்சுட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. நைட்டே பார்த்திங்கன்னா என்னென்ன போடுறதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். அம்மாவுக்கு, அஃப்ரா குட்டிக்கு, எனக்கு, அத்தாக்கு எல்லாருக்குமே தனியாக எடுத்து வச்சாச்சு. ஏன்னா காலையில் வந்துட்டு கிளம்பும் போது தேடிட்டு இருந்தோன்னு வைங்களேன், டென்ஷன் ஆகும்ல. அதனால் நைட்டே எல்லாமே நான் ப்ராப்பராக எப்போயுமே அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அம்மாவையும் குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு வளையல், தலை சீவுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கிட்டு பார்த்திங்கன்னா பாலை வச்சுட்டு போனேன். அவன் பார்த்திங்கன்னா வேலையை காமிச்சிட்டான், பொங்கி கொட்டிருச்சு. நம்ம பக்கத்தில் நிற்கும் போதெல்லாம் பொங்க மாட்டேங்குது. இப்படி நகர்ந்தோன்னு வைங்களேன், எப்பயும் போல் எல்லார் வீட்லேயும் மாதிரி நம்ம வீட்லேயும் பொங்கிருச்சு. அதோட பாயசத்தையும் வச்சுட்டு சின்ன மேடம் இருக்காங்கல்ல, அவங்களையும் தூக்கத்தோடு தூக்கிட்டு போய் குளிக்க வச்சு ரெடி பண்ணியாச்சு. அவங்க அக்கா வந்துட்டு போஸ்ட் கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதை விட அவங்க அந்த மேடம் வந்துட்டு கண்ணடிச்சிட்டு அவங்க எப்பயும் போஸ்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம 2 குட்டீஸோட பெருநாள் ட்ரெஸ்ஸு. அஃப்ரீனம்மா ட்ரெஸ் பார்த்திங்கன்னா மஷாலா அவளுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. என் பிள்ளை பார்த்திங்கன்னா பெருசான மாதிரி ஒரு ஃபீலிங்கு எனக்கு. பார்த்தோன்னே பாருங்களேன், அஃப்ரீன் இவ்வளோ பெருசாகிட்டாளா அப்படின்னு இருந்துச்சு. எல்லாருமே சொன்னாங்க அஃப்ரீனுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. என் கண்ணே பற்றும் போல் இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது அந்த ஹேர் ஸ்டைலாம் போட்ட உடனே அஃப்ரீனு குட்டி பாப்பா மாதிரியே பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் வளர்ந்த மாதிரியே இருந்துச்சு. நம்ம அஃப்ரா குட்டிக்கும் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சூப்பராக இருந்துச்சு. முல்லைக்கு இருக்கும்ல டாப், அது மட்டும் மேலே ஏற்றிக்கிட்டே இருந்துச்சு. மேடமோட வயிறை காமிச்சிக்கிட்டே இருந்தா. அப்புறம் அவங்க அக்கா வந்துட்டு அந்த ஷாலில் வந்துட்டு ஸ்கார்ஃப் கட்டிட்டு இருந்தா. அஃப்ரீனு இதை எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸ்கார்ஃப் போடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நம்ம அஃப்ரா குட்டி. அப்படியே பார்த்திங்கன்னா நானும் ரெடி ஆகிட்டேன். இங்கே தொழுகை பார்த்திங்கன்னா நம்ம மயிலாப்பூரில் 8:30 மணிக்கு தொழுகை சொல்லியிருந்தாங்க. அதனால் எல்லாருமே ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. எப்பயும் போல் நம்ம புர்காவை போட்டுட்டு நம்ம ஹிஜாப் வாங்கியிருந்தோம்ல, அதையும் போட்டுட்டு கிளம்பியாச்சு. கீழே அம்மா மச்சியெல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. யார் வந்துட்டா? வெள்ள
பள்ளி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டேயே தான் இருக்குது. அதனால் வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா என் தங்கச்சி பொண்ணு. அவளும் பார்த்திங்கன்னா மாஷால்லா அழகாக ட்ரெஸ் போட்டுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு வந்திருந்தா. நம்ம அஃப்ரா குட்டி பார்த்திங்கன்னா அந்த பூவெல்லாம் வச்சோன்னு வைங்களேன் ஒரு செகண்ட்லேயே பிச்சு போட்டுருவா. எல்லோரும் தொழுது முடிச்சுட்டு எல்லா துவாவும் கேட்டாச்சு. ஒரு மாதம் பார்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. சட்டுன்னு முடிஞ்சு போச்சு இந்த நோன்பு. கடகடன்னு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்கிறது, இது மாதிரி கடகடன்னு முடிஞ்சிருச்சுல. நோம்பு டைமில் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல. அவ்வளோதான். இனிமேல் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் தான் இன்ஷா அல்லா. அஃப்ரா குட்டி வந்துட்டு அவள் தங்கச்சி ரிஃபாவை வந்துட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்தா. எப்படி சொல்கிறது, நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா ஒரே கேர்ள்ஸாக தான் இருப்பாங்க. கேர்ள்ஸ் என்ன சொல்கிறது, பொம்பளை குழந்தைங்களாக தான் இருப்பாங்க. ட்ரெஸ் போட்டோன்னு பார்க்க மாஷால்லா அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அப்படியே தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. பரோட்டா சொல்லலான்னு தான் இருந்தேன். ஆனால் அஃப்ரா குட்டி வந்துட்டு காலைல வெள்ளன்னு எழுந்திரிச்சிட்டாங்களா, அழுதுகிட்டே இருந்தா. சரி அப்படியே சப்பாத்தியை சுட்டுருவோம், எல்லாம் ஒன்று தான், ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். அது வந்துட்டு சுற்றி சுற்றி லேயராக சுடுவோம். சரி நமக்கு வந்ததை சுட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு சுற்றுட்டு நான் நம்ம எல்லோரும் சாப்பிட்டாச்சு. நான் பார்த்திங்கன்னா சப்பாத்தியில் இந்த பாயசம் ஊற்றி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா அண்ணன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டே அம்மா கூட போயிட்டாங்க. நானும் அஃப்ரா குட்டியும் பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. அவங்க மருதாணி வைக்கிறது என்ன சொல்கிறது, மருதாணி பிடிக்காதான், ஆனால் அந்த சிவப்பாக இருக்கும்ல அது மட்டும் பிடிக்குமா. அம்மா அழகாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு என்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருந்தா. காலையில் எழுந்திரிச்சு அதை கழுவுற வரைக்கும் எப்படி அழுதான்னு நினைக்கிறீங்க. அத்தா மருதாணி சொல்லிட்டு அந்த கருப்பாக இருக்கும்ல அதெல்லாம் போகிற வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தா. அப்படியே பார்த்திங்கன்னா நானும் கிளம்பிட்டேன். அஃப்ரீனத்தா பார்த்திங்கன்னா அவங்க கூட வேலை செய்கிறாங்களே, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்காக போயிட்டாங்க. நம்ம வீட்டில் செஞ்சுருந்தோம்னா அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் 20 பேருக்கு வாங்கி கொடுக்கணுன்னு சொன்னாங்களா, சரி கடையிலே வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லியாச்சு. டாட்டா எங்கே போகிற? சரி ஈத் முபாரக் சொல்லு. ஈத் முபாரக். இங்கே போய் சொல்லு தங்கம். ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிடு. மருதாணி கம்மி நல்லா காக்கி கியூட்டா இருக்கே. அந்த கை வாவ் செம்மையா இருக்கே. யார் பேர் போட்டிருக்கு அப்படின்னு அஃப்ரா போட்டிருக்கு. மாஷா அல்லாஹ் சொல்லுமா. சத்தமா சொல்லு. சத்தமான்னு சொல்லல, மாஷா அல்லாஹ்னு சொன்னேன். மாஷா அல்லாஹ் சொல்லுங்க. போலாமா? இப்போ லவ் யூ சொல்லு எல்லாருக்கும். நோம்பா நீனு? நோம்பாம்மா? நோம்பா அப்புறம் நோம்பா? எத்தனை நோம்பு? 4. உங்க அத்தம்மா பேர் என்ன? அங்க பார்த்து சொல்லு. அங்க பார்த்து சொல்லு, அத்தம்மா பாப்பாங்க. நீ உங்க அத்தம்மா பேர் என்னது? பார்க்கட்டும். சொல்லுங்க, அத்தம்மா பேர் என்ன? உங்க ஊர் என்னம்மா? அங்க பார்த்து சொல்லுமா. உங்க ஊர் என்னம்மா? கம்புமா. உங்க அத்தை பேர் என்ன? உங்க அத்தா பேர் என்ன? உங்க அத்தா பேர் என்ன? உங்க அத்தா பேர் என்ன? அப்துல்லா. அம்மா பேரு? உங்க அக்கா பேர் என்ன? உங்க அக்கா பேர் வந்து ரம்ஜான்லயே இருக்கு. இன்னைக்கு ரம்ஜான் தான். உங்க அக்கா பேர் என்ன? அஃப்ரீன். அஃப்ரீன் யாருமா? நம்ம யாருமா? நம்ம அக்காவுமா. மாஷா அல்லாஹ். போமா பாய் சொல்லிடு. அஸ்ஸலாமு அலைக்கும். போயிட்டு வரேன். சாப்பிட்டீங்களா? நான் பிரியாணி சாப்பிட போறேன். மாமா வீட்டுக்கு போறேன் சார். மாலிக் மாமா வீட்டுக்கு போறேன் சார். போலாமா? ஓகே டன். டன் சொல்லு. போலாம். அதுதான் பேசி முடிச்சாச்சு. என்ன சாமா? அண்ணன் வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. அப்புறம் ஆலியா அம்மாவும் எங்கள் அம்மாவும் தூங்கிட்டு இருந்தாங்க போல். மச்சி வந்துட்டு சமைச்சிட்டு இருந்தாங்க. அஃப்ரீனம்மா எப்பயும் போல் விளையாண்டுட்டு தான் இருந்தா. நம்ம தூங்க சொன்னால் தூங்கவே மாட்டாங்க மேடம். காலைல வெள்ளன்னு எழுந்திரிச்சோமே தூங்கணுமே அதெல்லாம் கிடையாது. அதுவும் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகணுன்னு வைங்களேன், அஃப்ரீனம்மா ரொம்ப நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பா. அவங்க வந்துட்டு கதவை மூடிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்று சொல்லிக்கிட்டு இருந்தா அஃப்ரா குட்டி. சொல்லணும். அஃப்ரீன் குப்பை போட போயிருக்கா. The Boravar. But not a still Afrique. Scarf kati Boravar. Indi kuppa போறதுக்கு இந்த சால் தேவையாடி.
அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா குப்பை போட போயிட்டாங்க. அவங்க அக்கா போகிறான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் எட்டி பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் இதே மாதிரி மேட் இருக்குமா, அப்புறா குட்டியான்னு சொல்லிட்டு இருந்தா, மாமா விட்டு மேட்டுமா, மாமா விட்டு மேட்டுமா. அவகிட்ட வந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. எந்த திங்ஸ் இருந்தாலும் சொல்லிடுவா. நம்ம வீட்டு தான் இருந்தால் கரெக்டாக சொல்லிடுவா. அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு அப்படியே பார்த்துடலாமா. சிக்கன் பக்கோடா செஞ்சுருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு கத்திரிக்காய் சட்னி. கத்திரிக்காய் சட்னி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட ஃபேவரட். அந்த பிரியாணி இருந்தாலே அவங்களுக்கு கத்திரிக்காய் சட்னி வைக்கணும். அம்மா பார்த்தீங்கன்னா மாஷாஅல்லா 30 நோம்புமே வச்சுட்டாங்க. என்ன சொல்கிறது, ஒரு 4, 5 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா பாதி நோம்பு, 20 நோம்பு அப்படி தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஒன் டைம் பார்த்தீங்கன்னா நோம்பு வச்சுட்டு ஐசியூவில் அட்மிட் பண்ணுற அளவுக்குலாம் ஆயிடுச்சு. அவங்க கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கா, அதனால் வந்துட்டு நோம்பு வைக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அம்மா வந்துட்டு மாஷாஅல்லா என்ன சொல்கிறது, 30 நோம்பும் வச்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறணும். எந்த ஹெல்த் இஷ்யூவுமே வரவே இல்லை. என்ன சொல்கிறது, அவங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 6 நோம்பும் வைக்கணுமா இன்ஷா அல்லான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அம்மாவுக்கும் இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி ஆனோடனே அஃபினாத்தா வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு ரோடு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த சைட் பார்த்தீங்கன்னா நல்லா எப்படி சொல்கிறது, நம்ம கிளைமேட்டும் நல்லாயிருக்கும். மழை பெய்யும் போதெல்லாம் போனால் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சைட் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இதோட பேர் என்னமோ சொன்னாங்க, ஷட்டுன்னு மறந்து போச்சு எனக்கு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு அந்த ரோட் சைட் போகும்போது. நம்ம ஹில் ஸ்டேஷன்லாம் பச்சை பசேன்னு இருக்கும்ல, அதுவும் இந்த மாதிரி வெயில் டைமில் பச்சை பசேன்னு பார்க்குறதே வந்துட்டு ரொம்ப ரேராக தான் இருக்குது. வெயில் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்டார்ட் ஆகிருச்சு சென்னையில். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நோம்பு அல்ஹம்துலில்லாஹ். நோம்பு ஒரு லாஸ்ட் ஒரு 10 டேஸ் மட்டும்தான் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ரோடு. நல்லா க்ரீனாக இருக்குல்ல. என்னது சிங்கப்பூர் போகிறதுக்கா? ஆமாம், அப்படியா? எல்லாம் செம்மையாக இருக்குல்ல, அந்த கேரளாவில் பார்ப்போம்ல அந்த மாதிரி. வாக்கிங் ஜாக்கிங் போவாங்க. இந்த வீட்டுக்கு வருவீங்க? அந்த கேரளா எஃபெக்டில் இருக்குது இந்த சைடுன்னு. வாக்கிங் போவாங்க போல எல்லாரும். இல்லை நல்ல போகிறாங்க. சூப்பராக இருக்கு போகிறேன். செம்மையாக இருக்குல்ல வீரா. வீடும் பாருங்களேன், நம்ம அங்கே சாலியா வீட்டுக்கிட்ட பார்ப்போம்ல அந்த மாதிரி வீடாக இருக்குது. கேரளா ஸ்டைலில். இங்கிட்ட மட்டும் செடியெல்லாம் கட் பண்ணாமல் இருக்காங்க, நல்ல வேலை. எனக்கு பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த பச்சை பசேன்னு இருக்கிறது, இந்த ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறது, அந்த மாதிரி இடம்லாம் பிடிக்கும். ஆனால் ஹில் ஸ்டேஷனில் போனால் தான் வாமிட் வந்துடுது, என்ன பண்ணுறது, அப்படியே பழகிருச்சு. இந்த மாதிரி பார்க்குறது எனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு அவர் என்னை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே நானும் பார்த்துட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாலவாக்கம் இருக்கும்ல, அந்த பீச்சுக்கு தான் போக போகிறோம். இது ஏதோ சொன்னாங்க சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு என்னமோ சொன்னாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம பாலவாக்கம் பீச்சுக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம். பாலவாக்கம் பீச் பார்த்திங்கன்னா நார்மல் டேயில் போகும்போது சூப்பராக இருக்கும். பீச் பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டக்க இருக்கும். நம்ம மெரினா பீச்சு அங்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் நடந்து போவோம்ல தண்ணிக்கு, அங்கே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சம் தூரம் தான் நடந்து போகணும். இங்கிட்டுனா பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து போகணும். அதனால் எனக்கு பாலவாக்கம் பீச் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஒரு 3 டைம்ஸ் போயிருக்கோமா, சரி இன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டுருந்தோம். அது என்னவோ நான் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த பீச்சுக்கு போனால் தான் பார்த்திங்கன்னா பெருநாளே வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அப்புறம் இந்த பெருநா காசு வாங்குறது அந்த மாதிரிலாம் சின்ன பிள்ளையில நல்லாயிருக்கும். பட் இப்போ யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம தான் பெரிய பிள்ளை ஆகிட்டோம்ல. ஆனால் ஒரு பெனிஃபிட் இருக்குது, நம்ம பிள்ளைங்களுக்கு வர காசு வந்துட்டு நமக்கு தான் வருது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, பிள்ளைங்களுக்கு வர காசு வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் தானே வச்சுக்கிறோம். அந்த மாதிரி வாங்கிக்கிட்டால் தான் உண்டு. நம்ம பிள்ளைங்கிட்டேருந்து பெருநா காசு வாங்கிக்கிறோன்னு நினச்சிக்கிற வேண்டியது தான். அதெல்லாம் சின்ன பிள்ளையில இருக்கிறது வரவே வராதுல்ல. நான்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையில பெருநாள் நாளைக்குன்னா இன்றைக்கி சாயங்காலமே பார்த்திங்கன்னா அப்போ ஊரில் இருந்தோமா, வீடு வீடாக பார்த்திங்கன்னா வீடு வீடாக நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடாதீங்க, வீடு வீடாக போய் வந்துட்டு இந்த மருதாணியில் இருக்கும்ல அதை பறிக்கிறதுக்காக போயிடுறது. அப்போல்லாம் கோன் அவ்வளோவா இருக்காது, சென்னையில் அந்த மாதிரி வேணால் இருந்திருக்கும். ஆனால் எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராமமாக இருக்கிறனால இப்போ இருக்குது. பட் அப்போது என்ன சொல்லி இப்போ 32 வயசாகிடுச்சு. அப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அப்போ வந்துட்டு அதை பறித்து எங்கள் அம்மா புளியெல்லாம் அரைச்சி கொடுப்பாங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா எங்கள் சின்னம்மா என்னோடய சின்னம்மா எங்கள் சச்சா ஒய்ஃபு அவங்க வந்துட்டு எனக்கு டிசைன் வச்சு விடுவாங்க. அந்த தொடப்ப குச்சியில் வச்சு அழகா ஒரு மாதிரி டிசைன் வச்சு விடுவாங்க. அந்த டிசைனுக்கே பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், பார்த்தியா நான் டிசைன் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காமிச்சிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, வளர வளர எல்லாமே மாறுதில்ல லைஃப்பில், அதே மாதிரி அதுவுமே மாறி போயிடுச்சு. அவ்வளோதான், அதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த அடையார் பாலம், நம்ம சேனல் பார்த்திங்கன்னா வெளியூரில் இருந்தெல்லாம் பார்க்குறாங்க, மாஷா அல்லா, அவங்களுக்காக சொல்லிக்கிறலாம். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். இது வந்துட்டு அந்த அடையார் பிரிட்ஜு ஃப்ளட்டெல்லாம் வந்தப்போ என்ன சொல்கிறது, மேலே வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. அப்போ வந்துட்டு எல்லாருமே போய் இது அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த பாலம் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கிட்டு பார்த்திங்கன்னா பாலவாக்கம் பீச்சுக்கு சைடு வந்தாச்சு. கடையெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் போன டைம் ஒரு 5:30 கிட்ட ஆயிருக்கும், மேபி இருந்திருக்கும், 5:30 இருந்திருக்கும். ஒரு 6 மணிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா கடையெல்லாம் திறக்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி பெருநாள்ன்றனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, கொஞ்சம் காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கிட்டு வந்திருந்தோம். ஆனால் இன்றைக்கி நல்லாவே கூட்டமாக இருந்துச்சு. போனோடனே பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வண்டியை பார்த்தா விடுவாள் ஆஃப்ரின்னு, என்ன கோல்டாக இருந்தாலுமே மேடம் வாங்கி கொடுத்துடணும், இல்லைன்னு வைங்களேன் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, சின்ன பிள்ளைங்களுக்கே இருக்கிற குணம், மூஞ்சியை திருப்பி வச்சுக்கிடுவாளுங்க. சரி எதுக்குன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சு. எனக்குமே ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் தான். நான் வந்துட்டு குல்ஃபி வாங்கிக்கிட்டேன். அப்புறம் குட்டி வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். பிள்ளைங்க 2 பேர் வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டு பெருநாள் பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தான் போச்சு. பாப்பா வந்துட்டு இந்த மண்ணுக்குள்ளே போனாலே அழுகுவா. அப்புறம் குட்டி இன்றைக்கி எப்படியாவது கூட்டிகிட்டு போய் அவளை நடக்க வச்சிடணுன்னு இருக்கோம், ஏன்னு வைங்களேன் காலில் வந்துட்டு அவங்க மண்ணு போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மருதாணி வச்சதும் போதும் எல்லாருக்கிட்டையும் காட்டியே மருதாணி வச்சிருக்கேன் அப்படின்னு காமிச்சிட்டே நடக்க மாட்டாவே. ஜாலி சொல்ல பிரம்மா, பரவாயில்ல, அதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஆமாம் பண்ணணுமா அப்படி கேட்குறா பாருங்களேன். ஆமாம்மா பண்ணணும், வீட்டில் போய் பண்ணுவோம். அக்கா பண்ணுறாளா? உட்காருவோமா? உட்காருவோமா? என்னம்மா தண்ணி உழப்பலாமா? எங்க பார்த்தீங்களா தண்ணி உழப்ப போறாளாமே. அஃப்ரா குட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நடக்க வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா ரஃபீஸ்க்காக 2 பேருக்கும் வாங்கியிருந்தேன், ஈவினிங் டைமில் போகிறதுக்காக வாங்கியிருந்தேன். பெருநாள் டைமில் பார்த்திங்கன்னா தொழுது முடிச்சுட்டு வந்தவுடனே அந்த ட்ரெஸ் எல்லாம் அவுத்துருவாங்க. எப்பயுமே நம்ம பிள்ளைங்க அப்படி தான், ஏன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது கசகசன்னு இருக்கும்னு சொல்லிட்டு அவுத்துருவாங்க. வெயில் வேறு அதிகமாகிடுச்சுல, அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் 2 எடுத்து வச்சுருந்தேன். அதுவுமே 2 பேருக்குமே மாஷாலா நல்லா இருந்துச்சு. அப்படியே கடல்கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிலாவை பார்த்துட்டு இருந்தோம், அப்படியே க்யூட்டாக அழகாக குட்டியாக அழகாக தெரியுது இல்லை, என்ன சொல்கிறது. நேற்று பார்த்திங்கன்னா நல்லா தேடி கண்டுபிடிச்சி பார்த்துருப்பாங்க, இன்றைக்கி மாஷாலா நல்லாவே தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கீழே எல்லாம் கருமேகமாக அது மட்டும் நல்லா பளிச்சுன்னு சூப்பராக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா இவ்வளோதான். நம்ம வீட்டு பெருநாள் இப்படி தான் போச்சு. உங்களுக்குலாம் எப்படி போச்சு? மாஷாலா நல்லா போச்சான்னு சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க, ஈத் முபாரக். என்ன சொல்கிறது, நேற்றே நான் வந்துட்டு என்ன சொல்கிறது போஸ்ட்டில் போட்டிருந்தேன் ஈத் முபாரக்குன்னு சொல்லிட்டு. பார்க்காதவங்களுக்கு இன்றைக்கி ஈத் முபாரக். அப்புறம் குட்டி வந்துட்டு அந்த அம்மா பெரிய ஃபாரினில் பிறந்தவங்க மாதிரி மண்ணில் இறங்க மாட்டாங்க, மண்ணை தொட மாட்டாங்க, அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்படி நம்மவுமே பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு பழகிருச்சு. அதே மாதிரி நம்ம குட்டியையும் பழக்கிடணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எப்படியோ பழக்கியாச்சு. எப்பயும் போல் நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுப்போம்ல, அதே மாதிரி தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இருட்டாக பார்த்திங்கன்னா அந்த நிலா பார்த்திங்கன்னா அழகாக தெரிஞ்சிச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ பஜ்ஜி வடை அதெல்லாம் அவ்வளோவா விற்காது, கொஞ்சம் தள்ளி போய் கடையில் தான் சாப்பிட்ணுமா. பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, காலையிலேருந்து தூங்காதனால தூங்கி விழுந்துட்டு இருந்தாளுங்க 2 பேருமே. சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகும்போதே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அஃபீன் அம்மா ஃபேவரெட்டு என்னோடய ஃபேவரெட் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. பெருநாள் இப்படி தான் போச்சு, அல்ஹம்துலில்லாஹ்.